அப்போ எங்கே அப்போ அந்த காசுங்க? வணக்கம். வாழும் இல்லை நூலும் இல்லை வானில் பட்டம் விடலாம் வேண்டாம் ஒரு கோலும் இல்லைண்ணா நீங்கள் இஞ்சால பாடி இங்கே கண்ட பிரச்சனை இப்போ இவர் காணாத மாதிரிக்கு தான் இதை எடுக்கணும். அப்போ தான் அவர் ரியலாக வந்து படுற கஷ்டம் தெரியும். அங்கே பாரு நிறைய வேலை திட்டங்கள் செய்தேன்னா எல்லாம் நல்ல சக்ஸஸ் ஆகினா அப்புறம் கூப்பிடுவோன்றது தான் என் ஆசை. அவர் கண்டா ஒன்றும் இல்லை காணாமத்தான் அவர்கிட்ட அந்த இதை பார்க்கணும்லாங்க. சில பேர் வந்து அவர்கிட்ட வீடியோக்கும் பிள்ளைய அழுகிறவங்களும் இருப்பாங்க இவ்வளோங்கதான் ஆளை கொஞ்சம் நேரம் ஃபாலோ பண்ணுவோம் நாங்கள். ரைட், இது ஒரு சர்ப்ரைஸ் நம்பர் 1. சர்ப்ரைஸ் நம்பர் 2 அங்கே கொண்டு செய்வோம் நாங்கள். சரியா, இவர் விளக்கிட்ட இடம் ஓவர்டேக் பண்ணிட்டு போவோம். ஓவர்டேக் பண்ணிட்டு போய் அங்கே நிற்போம். நாங்கள் கோழிக்கு காசு கொடுத்துட்டு போன அப்புறம் வேற மாப்பிள்ளை அடி விட்டுக்கிடாது. பார்த்தி விளையாட்டு செய்த உதவியை நான் சாவு மேடம் மறக்கும் இல்லை அதை என்ன காட்டுனது உங்கள்கிட்ட இதான் இந்த மெனங்குளிர பண்ண நிஷாக்கா வந்து அந்த கோழியை எல்லாம் வேண்டி வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தா சர்ப்ரைஸாக நான் ஒரு கிஃப்ட் வந்ததால அதை கொடுத்துட்டு வாங்குவோம். இது என்ன நெஞ்சாத பூசா சர்ப்ரைஸ் நம்பர் 3 கேட்டால் கஷ்டம்னு சொல்கிறது. இந்தியாவை பார்த்தா இவ்வளோ வேலை செஞ்சு வச்சுக்கிறியா? ஒரு நியாயம் உண்டு வேணும் யாராக இருந்தாலும். என்ன கடவுள் ஒன்று தந்ததா இல்லாட்டி என்னண்டு வந்தது? அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் பருத்தித்துறையிலேருந்து நாங்கள் வதிரி சந்தியால் அப்படியே வந்து பார்த்திங்க சொன்னால் வெள்ளை பாலத்துக்கிட்ட போய் இருந்தானே அந்த ரோட்டால் வந்துட்டு இப்போ வெளுக்கிட்ட எங்கே போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்க சொன்னால் சிறுப்பட்டிக்கு நிஷாக்கா விட்ட போகிறோம். கிட்டத்தட்ட 1 month ஆக போகுது நாங்கள் வந்துட்டு நிஷாக்கா விட்ட போயிட்டு வந்து. அப்போ ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் எழுதியிருந்தாங்க, நிஷாக்கா வீட்டையும் இருக்கா போய் பாருங்க தம்பி என்ன மாதிரி அக்கா ஹோலி வாங்கிட்டாவோ என்ன மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்து அன்றைக்கு இதே கதையை நான் ஒரு வீடியோவில் கதைச்சி போட்டு அன்றைக்கு வந்துட்டு அவங்கள்ட்ட போக முடியாமல் போயிட்டு அப்போ அந்த வீடியோ போட்ட பிறகு அக்கா எனக்கு அந்த வீடியோவை பார்த்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தா, அப்படி கிருஷ்ணான்னா இன்னும் நான் கோழி வாங்கல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி போட்டிருந்தா வந்துட்டு. அப்போ வாங்கிட்டு நான் சொல்கிறேனோ சம்திங் ஏதான்னு சொல்லி போட்டிருந்தா. அப்போ நானும் பிறகு போகலை. இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நாள் ஆகிட்டுது, கிட்டத்தட்ட ஒரு கிழமை 10 நாள் ஆகிட்டுது அந்த தேதியிலேருந்து. அப்போ இன்றைக்கு வந்துட்டு நாங்கள் சொல்லையில் வந்து போயிருக்கா பார்ப்போம் என்ன மாதிரி வாங்கியிருக்காங்களா கொண்டிருக்காங்களா அப்படின்றத பார்த்து அவங்க அதுக்குரிய மாதிரி சரியாக செயற்பட்டிருந்தா அக்காவுக்குமே வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதையுமே வந்து இன்றைய தினம் நாங்கள் கொண்டு போயிட்டு இன்றைய கொடுக்க போகிறது இல்லை, பட் வந்துட்டு கொடுப்போம் சரியான முறையில் வந்துட்டு செயற்பட்டிருந்தா அப்படின்றத வந்துட்டு சொல்லிக்கொண்டு. அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் 1 லட்சம் ரூபா போன முறை கடனாக கொடுத்துனாங்க. அப்போ அந்த காசை வந்துட்டு சரியாக பயன்படுத்திக்காங்களா, கோழி வாங்கியிருக்காங்களா, என்ன கட்டம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் வந்துட்டு வீடியோவாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கொண்டு. ஓகே, அப்போ இடையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மைக் வந்துட்டு ஆஃப் ஆகிட்டுது. சரி, அப்போ எங்கள்கிட்ட சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு. நான் இப்போ வீட்டேருந்து வலுக்கடைக்குள்ளே எனக்கு லண்டன்லேருந்து ஒரு கோல் ஒன்று வந்துச்சு. ஒரு அண்ணா ஒரு ஆள் கதைச்சார். அப்போ கிருஷ்ணா ஒன்று கேட்க நான் நோமண்ணா சொல்லுங்கன்னு சொல்ல, எப்படி இருக்கிறீங்களாண்டா? நான் ஓகேண்ணாண்டா, நீங்கள் அப்படின்ட்டு ஓகேண்டார். அப்போ நீங்கள் யார் காய்க்கிறான்ட்டு திருப்பி கேட்டார். அப்போ நான் சொன்னேன் வந்துட்டு கிருஷ்ணான்னு சொல்லி, இல்லையே இது கிருஷ்ணாவோட குரல் இல்லையே அப்படின்றார். அப்போ நான் சொன்னேன் இல்லையண்ணா நான் தான் அப்படின்னு சொல்லியும் வந்து சரின்னு விட்டு அந்த அவர் இருக்கிற அந்த இஞ்சால பாடி கொஞ்சம் பொறு ஐயோ ஆள் காண்றாரு எங்க பார்த்து விளையாட்டு பொறுவா. நான் லைட்டாக இஞ்சால பார்க்குறேன், நீ அங்கே எடுக்க ஆள் என்ன செய்கிறான்னு பார்ப்போம். ஆள் என்ன இந்த டைம் இங்கே நிற்குது? இந்த டைம் வெள்ளையில் நிற்க வேண்டிய ஆள் இல்லை காட்டா ஒளே. லோட் காணா என்ன? அட பாவமே. அப்படி வந்து சைக்கிள் ஆடின ஆட்டா. ஐயோ இந்த விட்டுறாரு தானே, விட்டுறாரு இங்கே வர போயாரோ. இங்கே கண்ட பிரச்சனை. அப்புறம் இவர் காணாத மாதிரிக்கு தான் இதை எடுக்கணும்க்கா. அப்போ தான் அவர் ரியலாக வந்து படுற கஷ்டம் தெரியும். அங்கே பாரு பாவண்டா. அம்மானது சின்ன வேலை நினைக்கிறியோ?
உங்கள் ஆள் சரி காணிக்கலாம் ஓமா அந்த இல்லை அந்தானா ஐயா அதுவும் ஒரு கண் பார்வை தாங்கடாப்பா 2 கண்ணும் தெரியுமெண்டா கூட பரவாயில்லையா சரி சரியான ஒரு ஆபத்தான ரோட்ராப்பா இது கடவுள் இருந்தாலும் இதில் நின்று இந்த வெயிட்டோட ஒரு கண் பார்வையோட வானம் கேட்டவர் பாப்பம் வானம் மக்கள் மனம் வச்சா செஞ்சு கொடுக்காம இருப்பாம் அவற்ற ஒரு ஆசையை வந்து நிறைவேற்றி கொடுக்கலாம் கடைசி காலத்துக்கு என்னதை கண்டவன் சாமான தூக்கி போட்டது போறா கூட பரவாயில்லடா ஒரு பேக்குள்ள ஊத்துறது டைம் எடுக்கும் தெரியுமா அதுதான் இல்லைப்பா என்ன பொறுக்குறாட்ட பதில் நான் கொஞ்சம் முன்னுக்கு எடுத்துருப்பேன்டாப்பா எடுத்த ஆள் காரை கண்டுடும் மற்ற ஆக்களை கண்டா சிக்கல்லாங்குதோ மற்ற நார்மல் ஆளுக்கு எங்கிட்ட காரம் இல்லைல்ல தெரியும் அதுதான் அடுத்த பிரச்சனை நான் இப்படி குனிஞ்சான் இருக்கோம் சாடு அப்போ தான் தெரியும் உன்னை கண்டாலும் சரிதான் அப்புறம் என்ன அவர் கண்டா ஒன்றும் இல்லை காணாமத்தான் அவர்கிட்ட அந்த இதை பார்க்கணும்லாங்க சில பேர் வந்து அவர்கிட்ட வீடியோக்கும் பிள்ளைய அழுகிறவங்களும் இருப்பாங்க விளாங்குதோ ஏன்னா நாங்கள் அந்த வீடியோ ஃபோட்டோ அப்புறம் எவ்வளோங்குதோ அப்போ அதனால் உண்மையிலேயே அவர் படுற கஷ்டம் அவர்கிட்ட உழைப்புக்கான வழியாக இவங்களுக்கு இப்படியான சந்தர்ப்பத்தெலாம் கடவுள் காட்டி தருவார் ஆள் பார்க்குறது நல்ல ஒரு இதாக அம்பிட்டுருக்கு போலண்ணா டாஸா இப்படியே விட்ட நாள் போயிருந்தாப்பா சத்தியமாக கண்ணீர் வருது அப்போ இந்த நினச்சி எனக்கு அம்மானையா பாவண்டாப்பா அதுவும் ஜோதிச்சுப்பார் அதில் நடக்கிற பேணியிலெல்லாம் அவர் பொறுக்கிறார் சில யாரும் என்ன செஞ்சுருப்பாங்க துப்பி கிப்பி போட்டிருப்பாங்க யாரும் சில வம்பு கொண்டு கடிச்சிட்டு போட்டிருப்பாங்க ஐயோ இந்த பக்கம் வந்தாருன்னா படம் முடிஞ்சிடா அப்போ இந்த ஆள் ஐயோ பார்க்குறேஞ்சால் கண்டா படம் முடிஞ்சா அந்த ஆள் பார்க்குற வேறையெல்லாம் தெரியுது ஆளுக்கு ஒரு கண் தெரியாண்டு தெரியுமோ அந்த பார்க்குற வேற ஒரு விதமான வேறையாட பார்த்தியோ என்ன செய்யற தம்பி இந்த கடையை ஃப்ரிட்ஜுக்கு கொண்டு போயிட்டேன் இல்லையா சங்க கடை தானே ஃப்ரிட்ஜு ஆளுஞ்ச நான் நினைக்கிறேன் நேரம் போயிட்டு சரிக்கோ அவசரமாக போகிறேன் வேறு ஆளை கொஞ்சம் நேரம் ஃபாலோ பண்ணுவோம் நாங்கள் ரைட் ஆனால் 56 வயசுக்கு ஏற்ற கோலம் இல்லை கோலம் போயிட்டுது ஆனால் உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்குது விளங்குதோ வயசுக்கு ஏற்ற கோலம் இல்லை ஆள் போயிட்டா ஆனால் உடம்புல இந்த ஆரோக்கியம் இருக்குதுல்ல இவரத்தை கண்டுட்டு தான் அது இறங்கி இருக்கு அதோட நம்ம இவரை சந்திக்கிறதுக்கு முதல் ரோட்டால போகிற நம்ம வாரணுமா ஆள்ற காண்ற குறைவு நம்ம ஆளை உண்மைக்கு அதை எப்படியாவது கண்டது இல்லை ஆனால் இப்போ காண்றமே அடிக்கடி காண்றோம்டாப்பா அதுதான் இப்போ அப்படி சிலவளை எப்படி இருக்கு தம்பி இப்போ ஒரு மனுஷனை நாங்கள் கண்ட பிறகு வந்து காண்ற விதங்கள் பட் ஐயோ நிப்பாட்டிட்டு திருப்பி அந்த ஒரு நான் இந்த ரோட்டுக்குள்ள அவருண்ணா இந்த ரோட்டுக்குள்ள அவருண்ணா என்ன தொடர்ந்து ஒரு வெள்ளைக்காரன் நின்று ஆளை சந்தேகம் பண்ணுறோம்லாங்கதோ அது திருப்பி ஒற்று பேணியை கண்டாலும் இறங்கிட்டு வருகிறாப்பா அதுதான்டாப்பா உங்க அப்போ ரோட்டை பார்த்து விட மாட்டேங்குது அந்த ஆள் ஒரு ஃபுல்லாக அப்படியே அங்கனைக்கு இங்கனைக்கையில் பார்த்து கொண்டு போயிருந்தாள் அப்போ பேர் அவர் சொல்கிறதுல என்ன பொய் இருக்குதுண்ணே தான் போய்க்க அப்படியே பொறுக்கி கொண்டு போகிறது வரைக்கையும் பொறுக்கி கொண்டு வரண்டு போய்க்க பொறுக்கி கொண்டு போகிறத விட பரவாயில்ல பகலில் தெரியுமென்னு சொல்கிறான் அவன் வரைக்கை யோசிப்பார் இரவு நேரமே என்ன தெரிய போகுது உங்கள் ஆள்கிட்ட பார்வை ஃபுல்லாக சைட் தாண்டாப்பா நேராக பார்க்குதே இல்லையா ஆளா இங்கே நின்றுட்டாரா ஆளுக்கு சந்தேகம் வந்துருண்டாப்பா தொடர்ந்து காரு தண்டிச்சிருந்தா இதுக்குள்ளே விடுவ கொண்டு வரதன் கார் ஒரு பைக் கொண்டு வருதாப்பா இதுக்குள்ள விட்டு நம்ம இந்த ஏரியாவில் திருப்பவே இல்லை என்னதை கண்டு விட்டு பாரு ரிவர்ஸில் வர பேர் ஒரு பணி எடுக்கும் ஆள் வந்து வடியா சூப் பண்ணி காடு பியர் பண்ணியா
கடவுளே இருந்தாலும் என்னத்தை செஞ்சாடா இப்போ இந்த பேயாக இருக்கும் வீட்டை கடவுளே. பார்க்குறவங்க நினைப்பாங்க உழைச்சி தின்றாலே நீ வீட்டை வச்சு சோம்பேறியாக பார்க்குறேன்ட்டு. அப்படின்ட்டு இல்லைடா, பார்க்க கூட பாவமாக இருக்கிற பாங்க. முன்னுக்கு அந்த பஸ் வருது, இது எவ்வளோ ஒரு மோசமான ரோட்டு இது சொல்லுவோம். அந்த கனகாலமாக செய்யுது இந்த தொழில் இல்லைன்ட்டு இல்லை. இருந்தாலும் இப்போ நான் எப்படியும் அவரை ஃபாலோ பண்ணி போகணும். ஒரு கடையாம்பிடும் மட்டும் ஏன்டா ஒரு கடையாம்பிட்ட தான் ஆளுக்கு அதை இது சர்ப்ரைஸாக வேணி என்னை கொடுக்கலான்டா. இப்போ அவர் குடிச்சிட்டு களைப்பில்லாம் போகிறதுக்கு. ஏன்டா இப்போ அவர் வந்துட்டு உழைக்கிறது 500-1000 வண்டிக்குள்ளே, அவர் ஒரு 200-300 கொடுத்து ஒரு சோடா வண்டி குடிக்க மாட்டார், தண்ணியை வண்டி குடிக்க மாட்டார். அப்போ நாங்கள் ஆளை சந்திச்சிட்டோம்னு சொன்னாலும் அது இதாக போயிடும். உங்க திருப்பி நின்றுறா. அப்போ ஆத்தே முந்தாள் நாளைக்கு ஒரு வெள்ளைக்கு போகிறக்குள்ள ஒரு 1000 தடவை நிற்கும் போலக்கா. தெரியுதோ? அந்த வடிவா தெரியுதுல. உண்மையிலே இது ஒரு பெரிய ஒரு உதாரணம். என்ன இந்த வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு அதுக்காண்டி இந்த வேலையை செய்ய சொல்லல. என்ன சொல்கிறது, வேலை இல்லைன்னு நம்ம நினைக்கிற வந்து எங்கிட்ட மனசுல வேண்டா போயிருக்குது. என்ன இப்போ இது இந்த வேலையை வந்து இவ்வளோ தூரம் வந்து நேசிச்சு செய்துட்டு பாட்டாப்பா. உண்மையை சொல்லணும்டா, இவருக்கு ஒரு 5000 ரூபா காசு கொடுக்குறதோ ஒரு கிலோ பழைய வயர் கொடுக்குறதோ சந்தோஷமாக இருக்கும்னு கேட்டால், இவருக்கு அந்த 1 கிலோ வயர் கொடுக்குறான்னு சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? உண்மையாடா. ஏன்டா அந்த ஒரு உதாரணம் ஒன்று இருக்குது, ஒரு பழைய வீடியோ ஒன்றில். அப்போ பிச்சைக்காரன் ஒருத்தனுக்கு நான் நினைக்கிறேன் ரோட்டில் வச்சு யாரோதான் கேட்பானாக்கும், என்ன உனக்கு என்ன செஞ்சா, ஏன்னா உனக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லி ஏதோ ஒன்று கேட்பான்டாப்பா. அப்போ என்ன செஞ்சுருந்தா நீ இப்படி செய்ய மாட்டேன் கொள்ள மாட்டேன்னு சொல்லி அவர் சொல்லுவாராக்கும். இது என்ன தனக்கு காசு இருந்தால் என்ன செய்வேன்றது தான் பிட்டிய ஒரு வீடு கட்டுவாண்டுவார், பிட்டிய ஒரு மாளிகை ஒன்று கட்டுவாண்டுவார். அப்போ கட்டிப்பட்டு என்ன செய்வேன்னு சொல்ல அதுக்கு உனக்கு இந்த பிச்சை எடுப்பாண்டுவார். அந்த மாதிரி தான் அந்த கன்செப்டில் அந்த ஜோக் இருக்குது. அதை வந்துட்டு அவருக்கு என்னத்தை கொடுத்தாலும் அவருக்கு வந்து அந்த அவர்கிட்ட தொழில் தான் வந்து மெயின், அதை மாற்றணும்னா நினைக்கல. அதே மாதிரி தான் இவரும் என்னத்தை கொடுத்தாலும் இதைத்தான். இப்போ நாங்கள் கூட வாகனம் எடுத்து சொல்லி கேட்டுப்பட்டங்களை என்ன சொல்கிறார், இந்த வாகனத்துலேயும் இதைத்தான் சேவ் பண்ணுறா சொல்லுது இங்கே திருப்பி நின்று. ஆனால் இனிக்காண்டா ஆளுக்கு ஒரு சந்தேகம் பெறும், மாற்று காய்க்கிடம் இல்லை. போகிறது போயிட்டு ரிவர்ஸில் வருதா பால் காண சந்தோஷமாக இருக்கிறா பால் போத்துல. அதே நேரம் எது மட்டும் எடுத்த அப்புறம் போகிற வேகத்தை பேரா அப்போ என்ன பஞ்சால் விட்டு 5 வந்துட்டு போகிற ரிவர்ஸில் விட்டு 5 வந்து போகிற ரிவர்ஸில் இருந்தா. ஒரு கண் பார்வைன்றடைய தான் பெருசாக இங்கே பிடி விடாது நீட்டா, அது இல்லாட்டி இப்படி வரும். அங்கே எங்கே நிப்பாட்டின வர நினைக்கிறேன். இப்போ என்ன ரிவர்ஸ் அடிக்க வச்சுட்டேன்ப்பா. அம்மான பேரன் கடையாண்டு இல்லை அதுக்குள்ளே ஒன்று செய்வோம் நாங்கள் சரியா. இவர் வெளுக்கிட்ட ஓவர்டேக் பண்ணிட்டு போவோம். ஓவர்டேக் பண்ணிட்டு போய் அங்கால நிற்போம், அங்காலே இது வேண்டி வச்சு நிற்பேன் சரியோ. அப்படி செய்ய வேண்டாம். இவர் பின்னாண்டே இவர் போகவே மாட்டார். ஒரு முன்னுக்கு கொஞ்சம் போடுற போகத்து வேற இது ஒன்று பொறுக்கிட்டாருண்டா போகமாக தான் போவார். வேற உங்க புல்ல பாரு புல்ல சைத்தான் அங்காலே மிஞ்சாதான் பாரு. திரும்பி பார்த்தாருண்டா சரி கதையா. மற்ற பாரு யூனிஃபார்ம் மாதிரி அதே ஷர்ட்டு அதே சாரம் அதே தொப்பி. இப்போ அதுக்காண்டி இவருக்கு புது உடுப்பு பண்ணி கொடுத்தா போடுவார் நினைக்கிறியா? கடைசின்னு போட மாட்டேன். இப்போ சொன்ன உதாரணம் இது உண்டு. அதுதான் இப்போ இதில் எங்கே வேண்டுவோம்டா. அதே நேரம் நான் வாங்கி போட்டு நிற்க வந்ததை பார்த்து நீங்கள் லேட் ஆகும்டாப்பா. சரி பரவாயில்ல, அவர் ஒரு சந்தோஷப்படுத்துகிற ஒரு சந்தோஷம் தானே. இந்த ஏரியா கடையும் காலையாப்பா. பூக்குள் வாசம் பொழுதான தீரும் என்ன வேண்டும்டா தம்பி. இது ஒன்று இந்த மேங்கோ இந்த ஜூஸ் ஒன்று வேண்டியா. நாங்களும் ஒரு 2 வாயை குடிச்சிட்டு ஆளை கொடுப்போம். ஏண்டா சும்மா சோடா அநியாயம் இல்லை,
அது உடம்புக்கு நல்லாவும் இருக்காது. பெரிய போத்தில் ஒன்று வேணும், பெரிய போத்தில் ஒன்று வேணும்டா சரியா? அந்த 500 ரூபா. ஓ பெரிய போத்தில் ஒன்று வேணும்டா. நாங்கள் சும்மா 2 வாயை குடிச்சு போட்டு அவர்கிட்ட கொடுத்தோம்னா வெள்ளை போக மட்டும் குடிச்சுட்டு போவேன். கடவுளை இந்த எங்கே வந்து நிற்கப்பா கடவுளே. என்ன வந்து ஐயா உங்களுக்கு ஒரு ஜோக் தெரியுமோ? நான் உங்களை கண்டுட்டு தான் இந்த கடையில வந்து ஜூஸ் பண்ணாங்க, நம்ப மாட்டீங்க. உங்களை ஒருத்த கண்டுட்டு உங்களுக்கு தான் வந்து ஜூஸ் பண்ணாங்க. நீங்கள் வர கொஞ்சம் டிலே ஆகும், நீங்க வந்துட்டீங்க பிச்சு கொண்டு. உங்களுக்கு பின்னுக்கு நான் இப்போ 15 கிட்ட பின்னுக்கு தான் வந்தேன். ஓ ஐலண்டு பார்த்து என்ன செய்றீங்கண்டு கடும்புமா வந்து மெல்ல மெல்ல ஏதோ ஓடிக்கொண்டிருக்கோம், சும்மா இருக்கப்படாது. ஐயோ உங்களை பார்த்தேனே வெறுத்து போயிட்டு என்னடா பஞ்சா எத்தனை நிக்குதுண்டு. வடிவா குடிங்கோ. கால் வந்து வருதுடா வாங்கி போனேன். உங்களுக்கு தான் நான் சொன்னேன் இல்லை இல்லை கொண்டு ரைட்டே கொண்டு அப்படியே கொண்டு முன்னுக்கு வச்சுட்டு கொண்டு குடிச்சு போவோம். ஐயா இங்கே சத்தியமா கடவுள் அறிய உங்களை அதில் கண்டுட்டு அதில் பார்த்தா கடை இல்லை. அப்போ இதில் வந்து நிப்பாட்டி போட்டு கொஞ்சம் முன்னு போய் நிப்போம். இல்லை இல்லை ஏன்னா தெரியும் நான் நீங்கள் காணக்கூடாதுன்னு வச்சுடாப்பா, நீங்கள் கண்டுட்டியதோ அதெல்லாம் ஒரு சிக்கலும் இல்லை இல்லை அதெல்லாம் ஒரு சிக்கலும் இல்லை. அது என்ன தெரியும் இங்கே நீங்கள் பேக் கொண்டு தான் முன்னுக்கு பேக்கை வச்சுட்டு இன்னொரு தண்ணி போட்டு வந்துட்டோம் காணும் தானே வெள்ளையை போக மாட்டோம். சரியா புதுண்டா கொஞ்சம் உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும், அதான் ஜூஸ் பண்ணேன் நான், இல்லாட்டி சோடா வண்டி இப்போ சரியா கொண்டு போங்க. பட் நாங்கள் 2 பேக் குடிச்சிட்டு ஒன்று குறைக்காங்க உங்களுக்கு உங்களுக்கு கட்டாயம் ஒன்றும் யோசிக்க செய்வோம். நீங்கள் வெளுக்கணும் உங்களை நீங்கள் அப்புறம் போனால் இரட்டி போடுவோம் ஐயா வேணா ஒவ்வொரு நாளும் ஐயா 10 அதான் ஏதோ சும்மா இருக்கப்படாது. அங்கிட்ட அக்கம் பக்கம் அதெல்லாம் உதவாது. அங்க நின்றால் அதுகள் வலிய சொரியலுக்கு தெரிஞ்சால் ஐயா ஒரு வாரம் சொரியலுக்கு போவோம். உண்மைதான் போயிட்டு வேற 2 வாரம் இருந்த நிலையத்துல வந்துடும். அதுதான் இப்போ என்ன மாதிரி பொறுக்காச்சா இன்னும் கிடக்கும் கிடக்கையே ஏதோ ஒரு 500 ரூபா வந்தாலும் பரவாயில்ல, 400 ரூபா இந்த இவ்வளோதான் வரணும். நான் இப்போ வந்து ஜூஸ் பண்ண அது உங்களுக்கு தந்துருப்பேன், ஆனால் அது உங்களோட தொழில் இல்லை, அதை குழப்பக்கூடாது. அப்போ உங்களுக்கு ஒரு உற்சாகத்துக்காட்டு தான் இதே வாங்கினது. குடிச்சு கொண்டு சந்தோஷமா போங்க. நான் ஒரு 5-6 அப்போ உங்களுக்கு கோல் அடிப்பேனா? சரியா சந்திப்பா. சரி நீங்க விளக்குடுங்க பாக்குறேன். செய்த உதவியா நான் சாவு மட்டும் மறக்கும் இல்ல அதை காட்டுனது சரி அது என்ன இன்னும் செய்வோம் ஐயா ஒன்று கொஞ்சம் யோசிக்காங்க. பேக்காடி போடுதாள் அதுல பேர் நான் கவலைப்பட வைக்கா. சரி சரி அப்போ சந்தோஷம். ஓகே எங்கட டிகே வரேன் இஞ்சிட்டாப்பா வேலை முடிஞ்சா அப்படி போகுதா? வேலை முடிஞ்சவங்களை வீட்டை வேலைக்கு வர முடியும் சைக்கிளில் போகிறான். வேலைகள் பலவிதம் வேலைகாரர் பலவிதம். இந்த ஐயோ எனக்கு ஆள் வந்தேன்டாப்பா ஒருத்த நின்று இருக்கிறாப்பா எனக்கு கடவுளே. அங்காளன்னு சொன்னால் ஆளோட நிப்பாட்டி படிப்பா இது என்னதை சொல்ல. இப்போ நாங்களா நின்று சொல்லியிருந்தா கூட அவர் நம்புவார். இப்போ இல்லைன்னு இல்லை, இப்போ கூட அவர் வந்து அவராக கண்டுபிடிச்சது மேய்க்கல, அவர் நிற்கப்படுறாரு அங்குத அவராக கண்டுபிடிச்சது தான் நாங்கள் வாங்கினோண்ட கொடுத்தோம் மாதிரிக்கு. அதுதான் கவலையாக இருக்குது. ரோட்டும் ஓ அதான் இப்போனா அந்த அது எல்லாத்தையும் போட்டு மிதிச்சு போட்டு அட கடவுளே. யோசிச்சு பாரு, இப்படியே ரோட்டில் வந்துட்டு இந்த ரோட்டோரத்தில் கிடக்கிற சாமான்களை பார்த்து கொண்டு போயக்குள்ள
எது ஒன்று நடந்தால் அவ்வளோ கவலையாக உண்டு. இது மாதிரி வாகனங்கள் தட்டி கிட்டி அப்படி இப்படி நடந்தால் இங்கே ரெண்டையும் விடாடாப்பா. அதை விட வைக்கக்கூடிய அளவு தான் வைக்கலாம் வந்து உரப்பை வைக்க ஒரு அளவுக்கு மேலே வைக்கவே இல்லாது. என்னதான் இதை வண்டி கொடுத்தாலும் அவ்வளோத்தை செஞ்சாலும் மனதுக்கு சங்கடமாக இருக்குடா இப்போ செய்யவே இல்லை. என்னத்தை சொல்கிறது, அதுக்காண்டி நான் ஒரு உரப்பையை வண்டி கொண்டே கொடுக்கணுமாடா, காருக்கு ஓட்டுண்டே கொடுக்கணுமா அப்படின்னு செய்யல. அதுவும் எல்லாம் அவுக்கையும் இல்லை அதிகமாக அதாண்டைக்கு வீட்டை வச்சே அவுக்கலாம் போட்டுது இவ்வளத்து ரெண்டா அவுக்கலுமா. ஆனால் ஆளுக்கு நல்ல சந்தோஷம் நாங்கள் செஞ்ச உதவி தெரியுமா. இப்போ அவர்கிட்ட முகத்தில் வர அந்த சிரிப்பு இருக்குல்ல, அது வந்து ஒரு உண்மையான சிரிப்புடாப்பா, உண்மையான சிரிப்பு, உண்மையான சந்தோஷம். சரி, அப்போ நாங்கள் விளக்கிடுவோம். நான் வந்து அவர்கிட்ட லண்டன் அந்த கதைக்கு வாரேன், என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். அதை சொல்கிறக்கு ஒன்றும் மிஞ்சி பாருப்பா. ஐயோ குங்குங்கு இது உறங்கிண்டு சற்று காணும் பார்த்து போங்க எல்லா இடம் கால் கை வைக்க கண்ட வாட்டுக்கு என்ன. சரியா தண்ணி தேவை இல்லை தானேண்ணா. சரி சரி வார் போட்டு நிப்பாட்டி கேப்போண்டு வரதாண்டாப்பா. இதாக போயிட்டு என்ன பின்னுக்கு ஒரு பைக் ஒன்று வந்து. சரி, அப்போ லண்டன்லேருந்து அடித்து சைக்கிளில் வந்த ஐயாவுக்கு சைக்கிளில் வந்த அண்ணையா உயர அண்ணையே ஏதோன்னு சொல்லி கொண்டு உண்டேன். அப்போ எனக்கு விளங்கல, நான் என்னண்ணா விளங்கல என்ன சொல்கிறீங்கன்னு. நீர் யார் கிருஷ்ணா உண்டார் சரியோ. அப்போ நான் சொன்னேன் ஓமண்ணாண்டேன். இல்லையே இது கிருஷ்ணாண்ட குரல் இல்லையேண்டார். இதை தான் முதலும் சொன்னவர். அப்போ ரெண்டாம் தடவை சொல்லலாப்பா எனக்கு என்ன சொல்ல கோபம் வர்றதை விட என்னடாப்பா ஃபோன் வழியே சில குரல்கள் சில மாறிக்கிற கேட்குன்னு தானே. அப்படி ஒரு டவுட்டுண்டா அது ஒரு விஷயத்த கேட்டு பார்க்குறானே. அப்போ நான் சொன்னேன் அப்படி உங்களுக்கு சந்தேகம்னா ஒரு விஷயத்த கேளுங்கன்னா கதை கேட்கல தெரியும் தான். திருப்ப இது கிருஷ்ணா இல்லைண்டா நான் இது கிருஷ்ணான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்யறேன்டாப்பா ரெண்டு சொல்ல சரி என்று விட்டு விஷயத்துக்கு வரேன் விட்டு சொன்னார். அந்த சைக்கிளில் வந்த ஐயா இருக்காருல்ல, அந்த குப்பையாளர் ஐயா, அவருக்கு ஒரு சின்ன ஒரு உதவி செய்ய போகிறான்டார். அப்போ நான் சொன்னேன் ஓகே பிரச்சனை இல்லை செய்யுங்கோ, அவர்கிட்ட வீடியோ உண்டு நான் போடுவேன், அதை பார்த்து போட்டு ஒருக்கா நீங்கள் சொல்லுங்க என்ன மாதிரிண்டு. நீங்கள் கிருஷ்ணா உண்டா திருப்பிடா. அப்போ எனக்கு உண்மையாக அப்போ கோபம் வந்துச்சு. அடே யூடியூப்பில் வராத ஒரு வீடியோவை நான் சொல்கிறேன் அவர்கிட்ட வீடியோ ஒன்று இன்றைக்கு போடுவேன், அதே மாதிரிக்கா பாருங்க பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்கன்னு சொல்ல எல்லாத்துக்கும் இப்போ திருப்பி நீங்கள் கிருஷ்ணா உண்டு எனக்கு ஒரு இதாக போய்த்துறாப்பா. அப்போ நான் ஐயா நான் கிருஷ்ணா தான் என்று சொல்ல சரி நான் அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் ஒன்று செய்ய போகிறேன்னு சொல்லி சொன்னார். அப்போ சொல்ல சரி செய்யுங்கன்னு சொல்லி போட்டு அவரோட கதைச்சி கட் பண்ணி போட்டு அப்படியே இங்கே வந்து தான் வீடியோ இன்ட்ரோ கொடுக்க அப்புறம் அப்படியே இவரை கண்டு இதில் ஒரு கொஞ்சம் நேரம் போயிட்டு. ஆனால் போனாலும் உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது அவரை சந்தித்தது. ஆனால் மேலே மனசுக்கு ஒரு சங்கடமாக இருக்குது. அப்போ கடவுள் என்னத்தை சொல்கிறது. சரி பார்ப்போம், அவர்கிட்ட ஒரு விருப்பத்தையாவது நிறைவேற்றி கொடுத்து அவர் இருக்கும் காலம் வரைக்கும் அவரை சந்தோஷப்படுத்தி பார்ப்போம் நாங்கள். அப்போ இப்போ நிசாக்காவிட்ட போய் பார்ப்போம். நிசாக்காக நான் ஃபோன் பண்ணி சொல்லலை வாரண்டு சொல்லாமல் போயிட்டு பார்ப்போம். இப்போ இதில் ஒரு குறையும் இல்லை தானே, சொல்லாமல் போயிட்டு பார்ப்போம். ஏண்டா இப்போ நாங்கள் கொடுத்த காசு கூட வந்துட்டு கடனாக கொடுத்து நாங்கள் 2 மாத தவணை அடிப்படையில் கொடுத்துனாங்க. அப்போ 1 மாதம் இன்னும் 2-3 நாளில் வந்துடும். அப்போ அங்கால இன்னும் 1 மாதம் இருக்குது. இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அவசரப்பட்டுலாம் நிறைய யோசிப்பீங்க, என்னடா இப்போ 1 லட்சம் ரூபா காசை கொடுத்து போட்டு இவன் வந்து இப்படி எல்லாம் சொல்கிறான், கடன் கொடுத்தெல்லாம் சொல்லி காட்டுறான், இன்னும் 1 மாதம் தான் இருக்குன்றெல்லாம் சொல்லி காட்டுறான்னு நீங்கள் நினைப்பீங்க. அவசரப்பட்ட எதையும் வந்துட்டு கதைச்சோ ஆல்ரெடி அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு எல்லாடி கொமெண்ட்ஸில் சரி எழுதாதீங்க எதையுமே வந்து பிறகு அதை திருப்பி எடுக்க முடியாமல் போயிடும். அப்படி தான் எல்லாமே நடக்கிறது. இந்த ஐயா கூட அதுக்கான ஒரு சிறந்த உதாரணம். அப்போ இருந்தாலும் நாங்கள் அந்த கொடுத்த தவணைக்கு வந்துட்டு நிசாக்கா என்ன மாதிரி செயற்படுறா அப்படின்றது இருக்கா பார்க்க போகிறோம். நாங்கள் கிட்ட போயிட்டு வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். வந்து சனம் ஜோசிக்கும் என்னடா சர்ப்ரைஸ் கிஃப்ட் நிசாக்கா கண்டு உண்மையை சொல்லணுன்னா எனக்குமே தெரியாது. முதல்ல இந்த
வேலையை முடிச்சு ஒரு காட்டட்டுமேனாக்கா. அதுக்கு எதுவுமே காட்டினாண்டா கொடுப்போமே. ஒரு ஆள் கதைச்சி வச்சிருக்கார் ஒரு விஷயம் உண்டு, சரியாக செயற்பட்டால் தான் செய்கிறேன்னு சொல்லி சொன்னார். அப்போ இப்போ நிசாக்கா சரியாக செயற்பட்டிருந்தா அது நிசாக்காவுக்கு கிடைக்கும். உண்மையிலே எல்லாருக்கும் எல்லா அதிர்ஷ்டமும் கிடைக்காதுன்னு தான் சொல்லுவோம் தம்பி, தெரியுமோ? இப்போ வேறு அந்த அச்சுவலி பிள்ளைக்கு 80 லட்சம் சடாரண்டு சேர்ந்தது. அதேமாரி நிசாக்காவுக்கும் இந்த வீடு ஏதோ ஒரு வகையில் முடிஞ்சு தானே, கிட்டத்தட்ட 65-70 லட்சத்துக்கிட்ட கொடுத்துட்டோம். அப்போ அப்படி இருந்து இப்போவும் பாரு, இப்போ அந்த ஹார்ட் ஆப்ரேஷன் அன்னைக்கு நாங்கள் வீடியோ போட்டு கேட்டும் கிடைக்காத காசு. நிசாக்காக்கெல்லாம் என்ன சொல்கிறது, இல்லை தம்பி நீங்கள் அவைக்கு தான் கொடுத்து விடுங்கோ. அதுகளுக்கும் காரணங்கள் இருக்கும். அந்த பொம்பளை பிள்ளைகள் காரணமாக இருக்கலாம், அதுகள்கிட்ட வாழ்க்கை காரணமாக இருக்கலாம். அப்படி பார்ப்போன்னா அந்த அன்னைக்கும் பொம்பளை பிள்ளை இருக்குது தான். இப்போ யோசிக்க போனால் பல விதமாக நாங்கள் யோசிக்கலாம், கதைக்கலாம். இருந்தாலும் என்ன சொல்கிறேன், எல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் தானே. என்னடா அப்போ மட்டும் கிடக்கு ஐயா, படுக்க போகுது காணாதான் பெரும்பாலும் கிளீனிங் வேறு நடந்தது. நீ என்ன சொல்கிற, நிசாக்கா கோழி வண்டி வளர்க்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாவா இல்லையோன்றியோ? நான் அப்படி தான் நிற்கேன். வாண்டு வணக்கம். வாழும் இல்லை நூலும் இல்லை, வானில் பட்டம் விடலாம் வேண்டாரி ஒரு கோலும் இல்லையா? நீங்கள் கோழி வேற இல்லையா? கோழியோ? 50 ரூபா போய் கொண்டிருக்கான். கோழியோ? கோழி கொஞ்சம் இன்றைக்கு எடுத்தேன், காசு எல்லாம் கட்டியாச்சுன்னா. கோழி அப்போ இன்னும் போவாங்க இல்லையோ? 40,000 கட்டினேன். இன்றைக்கு 450 ரூபா போகுதான். அப்போ அந்த விலைக்கு வாங்கி விற்கலாதான். அப்போ என்ன விலையாண்டா வேண்டதாம்? அது 380 ரூபா தான் சராசரி போகணுதான். அது இப்போ அப்போ ஒரு 100 கிழமைக்கு பார்த்துட்டு. ஹலோ, என்ன மாதிரி இதே துடிப்பு கூடுதா குறையுதா? என்னண்டு வாங்க. அப்போ இன்னும் கோழி வாங்கலே? அப்போ கட்டம் பிள்ளைங்க இல்லை, காசு கட்டினபடி 40,000 ரூபா. எவ்வளோ அப்படி பண்ணுற கட்டுனீங்க? 400 அப்படி கட்டிட்டு போக சொன்னவியல். அப்போ கட்டிட்டு வந்து நாங்கள் வந்ததுக்கு பிறகு 450 ரூபா போய் கொண்டிருக்கோம். வெண்டைக்கு எடுத்து வெண்டையை தான் காலையில் கதைச்சினேன். அப்போ 420 ரூபானாலும் பரவாயில்லையோன்னு கேட்டேன். நான் என்ன பரவாயில்லை, இப்படி டிலே பண்ண நாள் போகுதுன்னா அப்போ இன்னொரு 1 கிழமை போகும்போது எடுத்தாரு. வேறு நீங்கள் அப்போ அந்த நம்ம காசு தந்த உடனே அந்த டைம் கேட்கலையோ? அந்த டைம் போன நாங்கள் இந்த மலையல் இதுகள் வந்தது இல்லை, அதோட தாங்க மழை நேரம் எடுத்து கொடுக்கலான்ட்டு அவையிட்டு எடுக்கிற பிளானில் இருந்தீங்க கோழி கொஞ்சம்? இல்லை, இந்த இதுக்குள்ளே முடிய வளர்க்கணும், அங்கே தான் அடிக்கணும், அங்கே நல்ல வெயிட் நிற்கிதான் வேண்டா போல கொஞ்சம் என்ன கடிக்குமே. இல்லை, வரத்த பிள்ளையா கிட பக்கத்தில் வர இந்த குட்டி அதுதான் அடிக்க அடி வாங்க. மோட்டரை பூட்டிட்டீங்க அவ்வளோ? ஓ. அப்போ கோழி வாங்கியிருந்தா இப்போ நீங்கள் எங்கே பக்கம் போய் பார்க்குறக்கு பழைய கோழிகள் நிற்குதா? இல்லை, அதில் அங்கே அதாங்க இன்னும் முடியல இங்கே விட்டா புது கோழி தான். இங்கே இதுக்குள்ள ரச்சி கோழி தான். என்ன ஏமாம்மா சிரிக்கிற? அன்றைக்கு வளங்க டியூஷனுக்கா? இன்றைக்கு ஸ்கூல் லீவோ? இல்லை, போயிட்டு வந்தீங்க. அப்போ ஸ்கூல் நடக்குது. அப்போ எப்போ நீ ஸ்கூல் லீவ் விடும்? எப்போ ஸ்டார்ட் ஆகினது? கொஞ்சம் அப்போ விட தான் ஒன்று அப்படி 3-4 மாதத்துக்கு இருக்கா. அன்றைக்கு நான் ஒரு வீடியோவில் காய்ச்சேன் இல்லை, உங்களை போய் பார்க்க சொல்லி சொன்னவேண்டு. அப்போ நான் சொன்னேன் அது என்னண்டு காசு நாங்கள் சும்மா கொண்டே கொடுத்தாங்க, அதுவும் அது கடனாக கொடுத்தது, நாங்கள் போய் கேட்கவுமேலா பார்க்கவுமேலான்னு சொல்லி சொன்னது. அப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்க இன்னும் வேண்டே இல்லைன்னு. அப்போ நான் வேறே இல்லை. அப்போ இன்றைக்கு யோசிச்சா எப்படியும் நீங்கள் டிலே வந்தவங்களுக்கு உடனே இல்லை இல்லை நீங்கள் என்ன கால் பண்ணுறதை விட இப்போ நான் நீங்கள் டிலே பண்ணிக்க மாட்டீங்க சாத்தியவங்க என்ன லொக்காமல் இப்போ இப்படியே அடிச்சுட்டு வச்சுடுங்க. அதெல்லாம் வச்சுக்கோங்கண்ணா காட்டுறா சென்சார் மாடல் என்ன அது நிற்கணும் சாத்திட்டு என்ன அது நிற்க முடி. உனக்கு பாசம் கூடி தான் இப்போ உனக்கு வருத்தம் வந்துட்டு இந்த உதவும் போல செஞ்சார் திருப்பி அந்த சின்ன கேப்புக்கு அடிக்குது வரியா அண்டி விட்டுருக்கலாம் அப்படிவா. ஏனுக்கு லொக்கு இல்லையோ உள்ளுக்கு இல்லை, இன்னும் பூட்டை இல்லை. அப்போ இவ்வளோ இப்படி தான் கிடக்கும். கல் தான் வைக்கிறேன்.
அப்போ உள்ளால என்ன லொக் பண்ணுறீங்களா நீங்கள்? கல்லு தான் வைக்கிறது அவர். பூட்டுறதே இல்லையா? ஏன் அது என்ன இவ்வளோ செஞ்சீங்க? செய்யல அது. அடையப்பா இல்லை அந்த இதை மட்டும் பூட்டி விடுறானே. அதை கொண்டு வந்து ஊட்டி விட இல்லை. என்ன உங்களுக்கு சுனாமி அடித்த நினைக்கிறீர்கள்? சரி ஆ இந்த மோட்டரும் பூட்டியாச்சு. வடிவாளி நல்லா மொழி குளிச்சு நல்ல உஷாராக ஆரோக்கியமாக இருக்க வேண்டியானே. இது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை. அப்போ என்ன கண்டே ஹாஸ்பிட்டல் காட்டினது போட்டுக்கு ஹாஸ்பிட்டல் சண்டே தான் இல்லை இதில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு இவா காட்டினேன்னு சொல்லுவோம். டாக்டரை காட்டினான் திங்கக்கிழமை தான் வியாழக்கிழமை வாட்டில் டாக்டர் தெரியாது வாட்டில் அட்மிட் பண்ண சொல்லியிருக்கு. ஏன் 2ஆம் வார்டு. உண்மையாவோ? எந்த ஹாஸ்பிட்டலில்? முதல்ல காட்டினான். அப்போ டாக்டரை பார்த்துட்டு உங்கள் வாட் வர சொல்லி இல்லை செக்அப் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு என்ன பிரச்சனையை கொண்டு வந்தீங்க? அங்கே தான் பழையபடி சொந்து தண்டி கொண்டு இருக்கிறது இல்லை அதே இல்லை வீக்கோக்குள்ள கொடுத்து பார்த்தீங்களா? தெரியல வேற சொன்னேன். என்ன செய்யுது உனக்கு? இருந்துட்டாக்கண்டு இந்த மூச்சு எடுக்க சில நேரம் வேகமாக மூச்சு எடுத்த உடனே எடுக்கிறானே. என்னண்டு அந்த வெளிப்புத்தன்மை மாதிரி வருது. வெளிப்புத்தன்மையா? வெளிப்பு வந்து 5-6 தரம் வந்துட்டு. உண்மையாவோ? அப்போ திடீரெண்டு வரும் என்ன இப்போ டாக்டர் சும்மா இருப்பாள் திடீரெண்டு எல்லாம் சரி கண்ணச்சரி கொண்டிருப்பாள் கையாளெல்லாம் அப்படியே உருட்டி இழுக்கும். பாருங்க பாருங்க வெளிப்பு வந்து இப்போ நாங்கள் கடைசியாக வந்து போன அப்புறம் அதுக்கு அப்புறம் 5-6 தரம் வந்துட்டோம். இல்லை அதுக்கு முதல் 2-3-5-6 தரம் வந்தது. இங்கே வந்த வீட்டுக்கு வந்து 2 தரம் வந்தது. வருமா 1.5 மாதம். அந்த வீட்டு அங்கே 3-4 தரம் வந்தது. என்ன சொன்ன வெளிப்பு கதை ஒருக்கா சொன்ன மேடம். இப்போ இங்கே வந்து தரம் வந்து 2 தரம் வெளிப்பு வரக்கூடாடாப்பா. எப்பிலிப்சியோன்னு சொல்கிறாப்பா வெளிப்பு. அதே சும்மா என்ன யோசிக்கிறியா? அதுதான் டாக்டர் கிட்ட அதான் இல்லாட்டி பயப்படணும் இல்லாட்டி யோசிக்கணும். ஃபோபியாதுமா ஃபோபியா அது என்னடவியல் அந்த பயந்து இல்லாட்டி யோசிச்சோடனே அந்த ஆண்டு பெருமூச்சு மூச்சு அடுத்து ஆழமாக விடையக்குள்ளே டக்குன்னு சில நேரம் அப்படி வரலாமண்டு. நரம்பு மண்டலத்தில் ஏற்படுற தாக்கத்தால் அந்த வெளிப்பு வாரது பிரெயினில். உனக்கு ஏதோ நரம்பு மண்டலத்தை தாக்கத்தை ஏற்படுத்துகிற நீ எப்படி ஓகே தானே? நீங்கள் அந்த பகுதிக்கு போவாத தாக்கத்தை ஏற்படுத்தா. இவெல்லாம் முந்தியா யோசிச்சோல் மாதிரி இருந்தோம். என்ன இவளுக்கு போய் வரைக்கும் இருந்தா? இல்லை இல்லை தானே. என்ன சாப்பிட்டேன் மதியம்? தனியாக சோறா? சொல்லுங்க. ஆ உருளைக்கிழங்கும் பருப்பும் போட்டு ஒரு சாம்பார் மாதிரி. அதுவும் சோறு தான் இல்லைம்மா திரும்ப போடுறாக்கா? வழக்கமாக நீங்கள் இருந்துட்டு தான் மாதத்தில் ஒரு 2 தரம் உரைச்சி சமைக்கிறேன். விளையாட்டு வழக்கமாக இல்லாட்டி மீன் மீன்கள் இங்கே வாங்கிடலாம் உடனே வார இல்லைண்ணா பெருசாக. பக்கம் சொந்த அங்கே போகணும் அப்படின்டா சந்தை எங்கே தூர இருக்கு. ஊருக்குள்ளே வார இல்லையா அந்த கோணல் அடிச்சுண்டாக்கா? கொஞ்சம் வார இல்லை. அப்போ சோறும் பருப்பும் உருளைக்கிழங்கு உண்டை. நிறைய வேலை திட்டங்கள் செய்த நான் எல்லாம் நல்ல சக்ஸஸ் ஆகினா அப்புறம் கூப்பிடுவோன்னு தான் என் ஆசை. அது நாங்கள் வருவோம். நீங்கள் எப்போ சக்ஸஸ் ஆகிறான்னு நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ சனம் அடிச்சு அண்ணா என்னண்டான்னா கோழி வளர்க்குறதுன்னு சொன்னாலும் பண்ணி என்று சொல்லி அதுக்கு பெர்மிஷன் எடுக்கணுமா? அந்த திட்டமாக தான் ஓடி கதிரில் இருந்தாங்க கேட்கும். இவ வந்து தெரியும் தானே ஆள் என்ன மாதிரி ஆளுண்டு. நிறைய திட்டம் நான் செய்துட்டேன். நான் நிறைய வேலையை 15 லட்சம் ரூபா வீட்டு திட்டத்தையே 45 லட்சத்துக்கு கொண்டு வந்தாள். இப்போ கோழியா இப்போ பண்ணையாக்க போகிறா வேறுமா? அப்போ என்ன 45 லட்சத்தை கூட தான் வரும். இது என்ன இல்லையோ வீடு 40 லட்சத்துக்கு மேலே முடிஞ்சோல்ல? கூட முடிஞ்சிருந்தீங்களா குறையா முடிஞ்சிருந்தீங்களா? அப்போ அதுக்கு குறைய 40 குறையவா? சரி 43 கடைசியாக கணக்கு அவே என்ன அந்த மாவுக்காரர் செய்துட்டேன். அதான் சொன்ன நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. மாவு பதிக்கிறீராப்பா? அங்கே உள்ள கணக்கு வச்சு கிச்சனும் ஒரு ரூம் மட்டும் பதிச்சிட்டீங்களா? ஓகே அவே செஞ்சாரு நீங்கள் செஞ்சா பாப்பா. என்னது சர்ப்ரைஸு? நான் அப்போ சர்ப்ரைஸாக வீடு குடிவிட செய்கிறேன்னா ஒரு நாள் இல்லை ஒன்றும் காட்டா செஞ்சு சொல்ல இல்லை சர்ப்ரைஸ் உண்டு. அப்போ வீட்டு பின்னுக்கு கோழி கூடு வளவெல்லாம் க்ளீன் பண்ணி இனி எப்போ சீமெந்த கடியறிதா? இல்லை லைட்டாக போடுங்க. அப்போ உதயர் மாபிள் சூஸ் பண்ண நீங்களா இல்லாடியாவையா?
யாரு மாப்பிள்ளை யார் சூஸ் பண்ணது? நாங்கள் 3 பேரும் இருக்கலான் இருக்கு. இல்லை நாங்கள் இருக்கிற மாப்பிள்ளை யார் செலக்ட் பண்ணது? இந்த மாப்பிள்ளை நீங்கள்? நானும் பிள்ளை. நீங்களும் பிள்ளை. அப்போ இந்த கேர்டின் சைட்டு கருப்பு தான் அடிச்சுக்கேன். ஓ இப்போ எங்களுக்கு இந்த வீட்டு வேலையில் பார்க்குறதுல ஒரு ஆர்வம் இருக்குது. ஏன்னா வீட்டை வேலை போகிற வழியாக கேட்டு இது கருத்த மாவுள் வண்டி வெட்டி வச்சுக்கிறீங்களே. ஓ யார் பதிச்சா மாவுள்? இது அந்த யாரு உங்களோட மணி அண்ணா. யாரு? கூரை வேலை செய்த அண்ணா. ஓ அவர் தான் பிடிச்சி தந்தார். அவையில செஞ்சது அவர் தான் பிடிச்சி தந்தார். ஆளை கேட்டுனேன். கிச்சனுக்கும் பாய்ச்சாச்சா? ஓ அடிவா நிலம் வளர்த்து பாய்ச்சா அந்த சத்தங்க டொக் இல்லை இங்கே வரையில குறை ஒன்றும் இல்லையா? நல்லா பாய்ச்சிக்கான். எப்போ நடந்த? அப்போ இது ஒரு சர்ப்ரைஸ் நம்பர் 1. சர்ப்ரைஸ் நம்பர் 2 அங்கே இது எங்கே மூடிக்கிற கதவை வெட்டி தான் பார்க்கணும் போல. அது இப்போ தான் கழுவி விட்ட போல. இல்லை கருவாட்டு வாசம் பெறுது கேட்டா மிரக்கறிதுன்னு சொல்கிறீங்களா என்ன? நெத்தலி கிடாக்கு. இந்தா கருவா இது இருக்கு. ஒன்று மேஸ் இருக்கு. பூனை கூட இப்படி பிடிக்கும் போறியா? கவிதாசம் இப்படி வெட்டும். மேஸ் இருக்குண்ணா. மேசும் மணக்கம். மேசம் மணக்குமா? அதுவும் சாப்பிட்றீங்களா? இல்லையே அதே என் கிச்சனுக்கு வந்து வச்சுக்கிற மேசு பாட்டா போட்டு உதோ என்ன மோர்மிளாயோ? ஆமாம் உதோ ஓ புடலங்காயோ அந்த இதை மேலால் சீவி போட்ட கஞ்சல் மேகடை மோர்மிளா என்ன நீங்கள் போட்டதோ? அப்போ ஏன் அந்த 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 தட்டுகளுக்கு வைக்கல? தட்டு கீழுக்கு வைக்கல மாவுள்? அது வைக்கல. அது சும்மா தாண்டி போட்டு இல்லைக்கா கீழுக்கு இல்லத்துக்கு வைக்கல. இல்லை மேல் தட்டுக்கு வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த கீழ் இந்த இந்த பெட்டில் ஏற்றி விட்டுருக்கலாமே அந்த கொஞ்சத்துக்கும். நல்லா இருந்திருக்கும். கீழே ஃபுல்லாக தான் செய்ய வலிக்கிட்டேன். இப்போ நான் கவிதாஸ் போன முறை வரைக்கும் மாவுள் அடிக்கிற கதை ஒன்றும் இல்லையான்னு சொன்னோம். அந்த கதைக்கலேண்டு நாங்கள் கோழிக்கு காசு கொடுத்துட்டு போன அப்புறம் வேற மாவுள் அடி வெட்டு கிடையாது. பார்த்தி விளையாட்டு கோழி காசு எடுத்து மாவுள் அடித்து போட்டிருக்கேண்ணே. கோழி காசுக்கு கோழிக்கு தானே செய்வேன். ஃபோன் பண்ணி தர என்ன தராங்க நீ? நான் யோசிக்கிற ஆங்கிள் சரியோ பிள்ளையோ? போன முறை வரைக்குள்ள மாவுள் கார்ட்ட கதை ஏதோ சிக்கல்ல 2000 அவையில் குழப்பம் மாதிரி மாவுள் அடிக்கலை. இந்த முறை நாங்கள் ஆனால் நிசாக்கா கோழி வாங்காமல் விடுற ஆளே இல்லையே. போன முறை நான் விரைக்க காய்ச்ச கதையை பார்த்தா நான் இறைக்கு கோழி குஞ்சு வந்துடுமே இல்லை காய்ச்சவா. இன்றைக்கு வரைக்கும் விரையிலையே. இதை நாங்கள் ஒன்றும் குற்றப்புல மாதிரி கதைக்கிறப்பா சும்மா நோங்களாக கூட கதைக்கிற மாதிரி தான் கதைக்கிறோம். அப்போ எங்கே அப்போ அந்த காசுங்க கோழி காசு கோழியை கட்டியாச்சு. 40,000 மிச்சம் இருக்கு. மிச்சம் பேங்கில் இருக்கா? பேங்க்ல இருக்கு. கையில் இருக்கா? ஓகேயா. அப்போ அவ என்ன பிறகு செட்டில் ஆயினது? நான் போய் கதைச்சேன். நீங்கள் போய் காய்ச்சிங்களா? ஆனால் அப்படி என்ன ஓகே செஞ்சு தந்ததுக்கு நன்றி. ஆனால் நீங்கள் போய் திருப்பி ஓகேன்னு சொல்லி செஞ்சு தந்து இன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே பெரிய இனி அதை பற்றி நாங்கள் கதைக்க தேவையில்லை தானே. சரி ஏதோ அவை செஞ்சு தந்துட்டுன்னு வந்தா. அப்போ நீங்கள்லாம் போய் மாப்பிள்ளை எல்லாம் வேண்டி கொண்டு வந்து நீங்கள்லாம் எல்லாம் கூலியாக்களை எல்லாம் பிடிச்சி செஞ்சதோ? அவை காசு கொடுத்தா மட்டும்தான். நல்லா தான் இருக்கு. இன்றைக்கு என்ன ஒரு ஆள் அனுப்பி விட்டேன்னு டைமோ அவை இந்த வீட்டை நீங்கள் சர்ப்ரைஸாக போங்க. நிசாக்கா வந்து அந்த கோழியை எல்லாம் வேண்டி வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தா சர்ப்ரைஸாக நான் ஒரு கிஃப்ட் வந்ததாலும் அதை கொடுத்துட்டு வாங்குவோம். வாங்கல நீங்கள்? ஐயோ வேண்டிட்டீங்களோ? இல்லை பின்னுக்கு வாங்க. இல்லை கோழி இல்லை கோழி நான் அவசரப்பட்டு சொல்லிட்டேன். கோழி சம்பந்தமாக நான் நிறைய முயற்சி எடுத்திருக்கேன். ஆனால் உண்மையிலே கோழி என்னால் விலை கூடண்டா என்ன செய்கிறது? அவங்களும் எடுத்து தர்றாங்க இல்லை. இது எங்கே பின்னுக்கு வரதா? ஓ ஏன் பண்ணிட்டா கோழி வாங்க இல்லை. அப்போ நான் கோழியே பெரிய தரப்பில் செய்வோம்ட்டு நிறைய பிளான் போட்டேன் எல்லாமே. இது என்ன நெஞ்சாத பூசா? சர்ப்ரைஸ் நம்பர் 3. இது என்னது? இதென்னா மேஸ் உமி வைக்கிறதுக்கு. என்னதுக்கு? பேங்கில் வந்து பார்த்தவியல். பேங்கில் வந்து பார்த்தவியல் லோனே எடுக்க சாதாரண 300 கோழி என்று சொன்னால்
15 நாளைக்கு ஒருக்கா கூடு மாற்றணும் வாங்கும். அப்போ கழுவேக்கு இதை இஞ்சால தூக்கி வச்சு அடுத்த தடவை இங்கால விட்டால் இப்போ இதில் இன்னொரு கூடு போடுப்பீங்களா? இல்லை, இந்த இது உண்டு. இதுக்கு 10 நாளைக்கு விடலாம். விட்டத பிறகு மேட்டு அதுக்கு மாற்றி இது இப்படியே இருக்கட்டும். ஆடு குட்டிகளோட ஒரு 5-6 குட்டிகள் ஆடுகள் வாங்கி 1 மாதம் அப்படி 5-6 மாதம் வளர்த்துட்டு அதில் விற்கலாம் மாதிரி தோணுச்சு. அதை அப்படியே விட்டுட்டேன், இருக்கட்டும். இல்லை இப்போ இதே சீட்டொன்று போடையில் அதான் இது கோழிக்கு தான் கூட ஆக்குவோம்ட்டு தான் நினைச்சேன் நான். அப்புறம் பார்த்தா இது 2-3 வச்சு செய்து கொண்டு அது இருக்கட்டும். ஆடு குட்டிகளோட வாங்கி இதுவும் அப்படி தான் போடணும், ஆட்டுக்கொட்டியில் கண்டு. இதோ இதுக்கெல்லாம் இப்போ நியாயமாக காசு முடிஞ்சிருக்குமே. கல்லுகள் கட்ட கிடந்தது, காட்டு கல்லு கிடந்தது, மிச்ச சாமானை வாங்கிட்டு செய்தது. அங்கே இந்த இதெல்லாம் செய்து நான் தானே. வீட்டு தோட்டமா? கொய்யா வச்சுருக்கிறீங்களா? நல்ல விஷயம்தான். நீங்கள் முன்னேற்றங்கள் என்ன சொல்றது, முன்னேற்றங்கள் காணிக்குள்ள கல்லு கிளறின்னா கிண்டி எடுத்து இதுக்குள்ள வந்து அவ்வளோ கல்லுன்னு தான் அந்த காணிக்கு கீழே நிலத்துக்கு போட்டுனேன். என்ன தலை கிளறினீங்க? ஆக்கள் தான் தோட்ட வேலை செய்கிறாக்கள் வந்து கிண்டி கல்ல அப்படியோ இந்த இப்படி ஃபுல்லாக அதில் ஃபுல்லாக ஒரு 2 டிராக்டர் வரும் கல். அவ்வளோ இந்த காணிக்க கிடந்தது. அவ்வளோ கல் மடுத்து தான் நிலம் பதிஞ்சு, அவ்வளோ கல் மடுத்து தான் இதுக்கு போட்டிருக்கு. நிலம் பதிஞ்சிருக்கு. அந்த அதுக்குள்ளே புட்டி இதுக்குள்ளே பள்ளம் அப்படி தான் இருந்தது. நிறவி போட்டு பாக்கும் தென்னையும் இது 1 கிலோ கொய்யா. அந்த பாக்கு கண்டு என்ன விலை? பாக்கு கண்டு 80 ரூபா அப்படி வாங்கினாங்க. 80 ரூபா. மற்றது வெத்தில, அது வெத்தில இது என்ன கமுவுக்கு விட்டுருக்க இடம் காணுமோடா அம்பி? இவையெல்லாம் நட்டு கொஞ்சம் பக்கத்து மேகடா தோட்டக்காரர் நட்டு. ஏன்டா எல்லாம் வளர்ந்தா கேம கேட்கும். இல்லை தென்னை 3.5 வருஷம் தென்னை. என்ன இப்போ கொஞ்ச நாள் தான் இது இல்லை, இந்த இது நின்றது இங்கே. அது என்ன எவ்வளோ கொண்டீங்க? தென்னை 600 ரூபா. 600 ரூபா. இதெல்லாம் இப்போ பார்க்கப்படி கொஞ்சம் வளர்ந்துட்டு நல்லா இருக்கு. மாமரம் எதுவும் வச்சுக்கலாம். இந்த இருக்குண்ணா எங்கே 2 பின்னுக்கு இந்த இருக்கேன் தொன்னேஷியோ. ஆனால் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் வறண்ட நினைத்தான் விடணும். பின்னர் காலை மேலே விட இல்லை, வழக்கம் விடுறேன் நான். என்ன கையால் அள்ளி கொண்டு ஏன் அந்த ஃபோர்ஸ் பைப் இல்லையோ? பைப் மோட்டர் ஒன்றும் வைக்கல, டேங்க் ஒன்றும் இல்லை. அது மோட்டர் வைக்க தேவையில்லை தானே? அது அதில் டிரெக்டாக கொடுத்து போட்டு ஹோஸ் பைப் வெளியே என்ன மொத்த பைப் வாங்க. ஹோஸ் பைப் வந்து நீங்கள் 3/4 இன்ச்சு வாங்குறேன்டா ஒரு நான் வேணாண்டே பார்த்தேங்கல்ல 8,000-9,000 கிட்ட வரும். மற்ற இது இந்தியன் மாதுளை. மற்றது பப்பாவிலையும் ஒரு 6 பப்பா இந்தியன் சொல்லி தந்தாங்க. சிவப்பு வேலைக்கு ஒரு மாதுளை 700 ரூபா. இல்லை மாதுளம் கண்டு 1100. இல்லை கண்டு 1100 ரூபா. காய்க்கவளுக்கிட்ட ஒரு மாதுளம் பழம் 700 ரூபான்று. அப்போ இவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறீங்களே அப்போ. அப்போ சரிதான், கோழி காசு போய்கிட்டு தான் இருக்கு தம்பி. கோழி காசு இருக்குது. அப்போ என்னண்டா அப்போ கேட்டா கஷ்டம்னு சொல்கிறது. இங்கே பார்த்தா இவ்வளோ வேலை செஞ்சு வச்சுக்கிறீங்க. ஒரு நியாயம் உண்டு வேணும் யாராக இருந்தாலும். என்ன கடவுள் உணம் தந்ததா இல்லாட்டி என்னண்டு வந்தது? நீ சொல்லுவா என்னண்டு வந்தது? இந்த இது செய்கிறக்க இவ்வளோ காசு எல்லாம் குறைஞ்ச 1.5 லட்சம் ரூபா வேணும். 20,000 ரூபாய் முடியல. அது என்ன நீங்க செய்யறா 20,000 நாங்க செஞ்சா ஆடிவாட இவாக்கு அப்ப இவ என்னோட எழுதி தந்துட்டா வாடுனா கண்டு இல்ல இவ கேட்பா இது இந்த காசு என்னன்னு சொல்லணும். பிறகு எனக்கு கணக்கச்சில வலிச்சுட்டு சண்டை பிடிக்க கூடாது பரா. நான் அதனை கல்லு சீமந்தையும் பார்த்தா ஒரு 20,000க்குள்ளாம் வருது வளத்துக்கு மட்டும். இனிமேல் இப்போ என்னதுக்கு இது இந்த முறை மழை வந்துட்டுதுன்னா ஆடு வீட்டு வாசல்ல கட்டினாங்க புறாந்தியில். ஒன்று தான் அது குட்டி விட போகுது. ஒரு 15-10 நாளில் இப்பயும் மழை வந்தாலும் ஆட்டோஞ்சில் தாவரம் இல்லையே மேலே தரப்பாளி அது வாங்கி ஆணி அடித்து போட்டு 2 தடியை நட்டுட்டு அது விடலாம். நீங்கள் தரப்பா அடிப்பீங்க? அவசரத்துக்கு செய்வேன். அவசரத்துக்கு சரியா தாங்க. காசு வந்தால் தகரம் போடுவேன். மற்றபடி சீட் எல்லாம் ஆட்டுக்கு போட தேவையில்லை. ஆடு சீட் சாப்பிட வாங்க ஒன்று போம். இது இதுக்கெல்லாம் போயிருக்குமேடா பஞ்சாயமான காசு. இப்போ உங்களுக்கு லட்சம் இல்லை யாரும் கோடியில் உதவி செஞ்சாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். நாங்களும் சேர்ந்து எதுவும் செஞ்சு தருவோம், பிரச்சனை இல்லை. சந்தோஷமாக எங்கள்கிட்ட சொல்லுறீங்க இல்லை ஒன்றையும்
எல்லாம் முழுங்குறிங்கள் வேக்க வச்சு, அதான் கவலையாக கிடக்கு. இது சும்மா யோசிச்சுப்பாங்க. நீங்கள் கோழிக்கு காசு இல்லைன்னு சொல்லி கடன் சொல்லி நான் தந்துட்டு போக நீங்கள் இவ்வளோ விஷயம் செஞ்சு வச்சுருந்தா அப்போ அதுக்கு எங்கே காசு வந்தேன்ட்டு ஒரு பார்க்குறாங்க. மாவள்ளூர் ஆக்கள் உங்களுக்கு முதலே சொன்ன மாவள்ளூர் செஞ்சு